சிம்ம ராசி சந்திரதசை. இந்த சந்திரதசை அஷ்டம சனி, அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் டிராவல் பண்ணக்கூடிய காலத்தில் தசை நடத்தக்கூடிய சந்திர பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும்? 8ல் சனி அப்படின்னாவே அஷ்டம சனி. அந்த டைம் அப்படிங்கிறது, அந்த பீரியட் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான பாதிப்பாக கொடுக்கும். அதாவது ஒரு சில தசாபுத்திகளுக்கு மட்டும். அதில் சந்திரதசை அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது சனிக்கு பகை கிரகம். சந்திரன், சூரியன், செவ்வாய், ராகுக்கு விதிவிலக்கு உண்டு. ராகு அப்படின்னாக்கா அது உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரனோட வீடு, இல்லைனா செவ்வாயோட வீடு, சூரியனோட வீடு, அது மாதிரி இருந்துச்சுனாக்கா அது பகை கிரகமாக எடுத்துக்கும். அதாவது சனி பகவான் பகை கிரகமாக எடுத்துக்கும். இப்போ தசை நடத்தக்கூடிய சந்திர பகவான் இது ராசிக்கு விரையாதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். இந்த 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம், அதாவது சூரியனோட வீட்டுக்கு சந்திரன் நன்மை செய்யும், சந்திரனோட வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்யும். அது கூட முழுமையான யோக பலனை கொடுக்குமா அப்படிங்கிறது கிடையாது. இருக்கிற இடத்த பொறுத்து நல்ல அமைப்பில் இருந்தார்னாக்கா நல்ல பலன்கள், அதாவது யோக பலன்கள் சந்திரதசையில் முழுமையாக 10 வருடமும் அனுபவிக்கலாம். அதுலேயும் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் இல்லை அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோட சேர்க்கை அது மாதிரி இருந்துச்சுனாக்கா, அதாவது நட்சத்திரம் கொடுத்த கிரகம் அதை பார்த்து தான் சந்திர பகவானுடைய தசை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ 3 நட்சத்திரம் இருக்கு இந்த ராசியில. மற்ற தசை கூட அது உங்க சுய ஜாதகத்துல எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா சந்திர பகவானுக்கு மட்டுமே என்ன நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப மக நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னாக்கா, மக நட்சத்திரம், அதாவது மக நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருக்கிறார். அதே மாதிரி பூர நட்சத்திரம்னாக்கா சுகர்னோட நட்சத்திரத்துல இருக்கிறார். உத்திரம் அப்படின்னாக்கா சூரியனோட நட்சத்திரத்துல இப்ப சந்திர பகவான் இருக்கிறார். இந்த 3 நட்சத்திரம் இந்த ராசியில வரக்கூடியது. இந்த 3 நட்சத்திரக்காரர்கள்ல எந்த நட்சத்திரக்காரர்களா இருந்தாலும் சரி, இப்ப மக நட்சத்திரக்காரர்களா இருந்தா மக நட்சத்திரம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம். இப்ப கேதுவை வச்சுதான் நம்ம சந்திர பகவான் அப்படிங்கிற தசை உங்களுக்கு நல்லது பண்ணுமா இல்ல கெடுதல் பண்ணுமா அப்படின்னு சொல்ல முடியும். இப்ப கேது உங்க சுய ஜாதகத்துல எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்த பொறுத்து பலன். இப்ப எந்த வயசுல வரும் அப்படின்றத முதல்ல பாத்துருவோம். இப்ப மக நட்சத்திரக்காரர்களுக்கு 31 வயசுல இருந்து 41 வயசு வரைக்கும், கிட்டத்தட்ட 42 வரைக்கும் 28ல இருந்து வரலாம் உங்க சுய ஜாதக தசா புத்தி இருப்பு பொறுத்து. அதே மாதிரி பூர நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க ஜாதகத்துல உங்க தசாபுத்தி இருப்புகள் இருக்கு இல்லையா, அந்த தசாபுத்தி இருப்பை பொறுத்து பிளஸ் சூரிய தசை 6 வருடம், அதன் பிறகு சந்திர தசை 10 வருடம் அப்படி நீங்க கூட்டிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த வயதுல இருக்கிறீங்க, இப்ப சந்திர தசை நடக்குதா அப்படிங்கிறது தெரியும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு 15 வயசுக்குள்ள இந்த சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துடும். ஏன்னா உத்திரம் அப்படிங்கிறது முதல் பாதம் மட்டும்தான் இருக்கு. முதல் பாதம்னா தசா புத்தி இருப்புக்கள் 5 வருடம் இருக்கும். பிளஸ் ஒரு 10 வருடம் சந்திர தசைனாக்கா 15 வயசுக்குள்ள முடிஞ்சிடும். இப்ப 15 வயசுக்குள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பெருசா பாதிப்புகள் இல்லை, பெரிய கஷ்டங்கள் உங்களுக்கு கிடையாது, அந்த அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. ஒரு சில பேருக்கு வந்துச்சுனாக்கா உடல்நல தொந்தரவுகளை கொடுக்கலாம், ரொம்ப டயர்டா இருக்கிறது, அது மாதிரி மருத்துவ செலவு சின்ன சின்னதாக கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆரோக்கிய குறைபாடு வராது சந்திர தசையில. வெளியே ரொம்ப நெடுந்தூர பயணங்கள் போகும்போது பார்த்துக்கணும், உசாரா பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக போகணும், அவ்வளோதான். ஏன்னா அஷ்டம சனியா வரும்போது சந்திர தசையில ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். ரொம்பலாம் நெகட்டிவாக பேச தேவையில்ல. 15 வயசுக்குள்ள, 15 வயசுக்கு மேலே ஒரு 20-22 வயசு வரைக்கும், அதாவது பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரலாம். இப்போ 4ஆம் பாதம் அப்படின்னாக்கா 4 வருடங்கள் தசாபுத்தி இருப்புகள் பிளஸ் 6னாக்கா 10 வருடம், 10 to 20க்குள்ள சந்திர தசை அப்படிங்கிறது வரும். இவங்களுக்கு மட்டும்தான், அதாவது 4ஆம் பாதம் பூரம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சந்திர தசை அப்படிங்கிறது இந்த 20-21க்குள்ள வரும். இப்போ சந்திர தசை என்ன பண்ணும், அஷ்டம சனியில படிக்கிற காலகட்டத்தில் படிப்பு அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகுமா? ஒரு சில பேருக்கு டிஸ்டர்ப் ஆகும். அதாவது பூர நட்சத்திரம் அந்த சுக்கிரனோட நட்சத்திரம். சுக்கிரன் அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, சுபகிரக லக்னமாக இருந்தால், உங்களுக்கு சுபகிரக லக்னமாக இருந்து அந்த லக்னம் சுபகிரக லக்னம் இல்லை வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு சுக்கிர பகவான் யோகராக இருந்தால் இந்த லக்னத்துக்கு யோகம் செய்யாது. அப்படி இல்லை இந்த ராசிக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள்ல மறைஞ்சிருந்தால், அதாவது வீடு கொடுத்த கிரகம் அது மாதிரி சுபத்துவமா இருந்துச்சுனாக்கா டோட்டலாவே சுக்கிர பகவான் அந்த தசைங்கிறது உங்களுக்கு படிப்பு ரீதியா உங்களுக்கு ப்ராப்ளத்தை கொடுக்காது. மைண்டு நல்லா இருக்கும், படிப்புல எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே சிம்மராசியில சந்திர தசை நடக்குது 20-21 வயசுக்குள்ள அப்படின்னாக்கா கஷ்டத்தை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு படிப்புல நல்லா டாப் லெவலுக்கு போவாங்க. அது மாதிரி, அதாவது சுபகிரக சேர்க்கை இருக்கணும் சுக்கிரனுக்கு. அதே மாதிரி சந்திர பகவான் கூட சுபகிரக சேர்க்கை, சுபகிரக பார்வை, இது குரு பார்வை இருந்தாலே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே குரு பார்வை கிடைச்சிருமா அப்படிங்கிறது ரேரு. இருந்தாலும் அந்த கால் கொடுத்த கிரகம், அதாவது நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவர், பூரம் நட்சத்திரம்னாக்கா சுக்கிரன், அந்த சுக்கிரன் சுபகரமா இருந்துச்சுனாக்கா இந்த அஷ்டம சனியில பெருசா பண்ணாது, அது டெவலப் பண்ணி விட்டுரும். அதாவது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னாக்கா
நல்ல ஒரு வளர்ச்சி படிப்பு ரீதியா எல்லாத்துலயுமே. இப்ப படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கனாக்கா வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம். அது 20 வயசுக்கு மேல 20, 22 வயசுக்கு மேல வேலை வாய்ப்பு எல்லாமே பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம். இப்ப வந்து திருமணத்துக்காக முயற்சி பண்ணாலும் சரி, திருமணம் அப்படிங்கிறது சந்திர தசையில திருமணத்தை பண்ணலாமா? ஒரு சில பேருக்கு வந்து திருமண வயது காலகட்டத்துல சந்திர தசை நடக்கும். மைண்டு டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்கும். எப்போ பாரு ஏதாவது ஒன்று குழப்பிட்டே இருப்பாங்க. சரியான முடிவு எடுக்க மாட்டாங்க. சந்திர தசையை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி வரும்போது, இப்போ அஷ்டம சனி வருது அப்படின்னாக்கா முதல்ல தசையை பார்க்கும். சந்திர தசை இது வந்து சனிக்கு பகை கிரக தசை. இப்போ வந்து 30 வயசுக்குள்ள ஒரு பலன், 30 வயசுக்கு மேலே ஒரு பலன்லாம் கிடையாது. இது 7 சனி கிடையாது, இது அஷ்டம சனி அப்படிங்கிறதுனால ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி பார்த்தாலும் பொருளாதார நெருக்கடி, மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள் கொடுத்தே தீரும் இந்த சந்திர தசையில. இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து தசையை பொறுத்து. அதாவது இந்த தசை அப்படிங்கிறது இப்போ குரு பார்வை இருக்குன்னு வச்சிங்களேன், பரவாயில்ல. குரு பார்வை இல்லை வந்து பாவகரக சேர்க்கை இருக்கு, சந்திரன் பாவகரக பார்வை இருக்கு, அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு, இல்லை தேய்பிரை சந்திரன் அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். அஷ்டம சனியாக வரும்போது வேலை வாய்ப்பில் கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும். வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். வேலை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா வேலை கிடைக்குது, கொஞ்சம் தடுமாற்றங்களே கொடுத்துருக்கோம். ஏற்கனவே வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா வேலையில் ப்ரெஷர், அதுலேயும் மன அழுத்தங்கள், சம்பளமே கிடைக்காத ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறது, நிறைய வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாமே எதிரியாக இருப்பாங்க, அதாவது போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, எப்போ வேலை போகும் தெரியாது, அது மாதிரி இருக்கிறது. இது மாதிரிலாம் வந்து இந்த சந்திர தசையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்குது. எதுலையுமே கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இது வந்து நெகட்டிவாக இது நடக்கும் அப்படின்றத விட நீங்கள் போகிற பாதை கொஞ்சம் கடுமையான பாதையாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து போங்க அப்படின்றத என்னோட இது. ஏன்னா அஷ்டம சனியில் சந்திர தசையில் கொஞ்சம் மன உளைச்சல்கள் உண்டு. நீங்கள் எடுக்கிற முடிவு ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும், அது மாதிரி பண்ணி விட்டுரும். தசை சரியில்லைனாக்கா, இந்த தசைங்கிறது விரையாதிபதி தசை. இது வந்து பொதுவாகவே நன்மை செய்யணும் அப்படின்னு கிடையாது. இருக்கிற இடத்த பொறுத்து அவர் நன்மை செய்வார். இப்போ இருக்கிற இடம் அப்படின்னாக்கா, இப்போ சுக்கிரனோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, மக நட்சத்திரம் கேதுவோட நட்சத்திரத்துல சரி, அந்த கால் கொடுத்த கிரகம் நல்ல அமைப்பில் இருந்துச்சுனாக்கா அந்த தசைங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்துல சனி டிராவல் பண்ணக்கூடிய காலத்தில் மனசஞ்சலங்கள் உண்டு. இப்போ 8ஆம் இடத்துல அப்படின்னாக்கா, இப்போ நட்சத்திராதிபதி 8ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சிங்களேன், இப்போ சுக்கிரனே 8ஆம் இடத்துல இருக்கார், அப்படி இல்லைனாக்கா கேதுவோ 8ஆம் இடத்துல இருக்கிறார், அது மாதிரி இருந்துச்சுனாக்கா, இப்போ சூரியனும் 8ஆம் இடத்துல இருக்கிறார், அப்படி அது மாதிரி இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த டைம் எல்லாம் வந்து கொஞ்சம் மோசமான டைமாக இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ சனி டிராவல் பண்ணக்கூடிய இடத்துலையும், சனி பார்க்கக்கூடிய இடத்துல ரிஷபத்தில், கன்னி, தனுசு இந்த 3 இடங்கள்ல இந்த நட்சத்திராதிபதிகள், அதாவது சந்திர பகவான் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதிகள், இந்த 3 நட்சத்திராதிபதிகள்ல யாரு இருந்தாலும் சரி கொஞ்சம் தடுமாற்றங்களை கொடுக்கும். இந்த டைம்ல வேலை ரீதியா, பொருளாதார ரீதியா எல்லாத்துலயும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். தொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் கொஞ்சம் இடர்பாடுகள் உண்டு. பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தொழிலெலாம் வந்து எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக சொல்ல முடியாது. இது வந்து அஷ்டம சனி. ஏன்னா இப்போ தெரியாது உங்களுக்கு, இப்போ தான் வந்து ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. ஒரு 4-5 மாசமா ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. மார்ச் 29 தான் அஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்கு. இது அப்படியே போயிட்டே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் அது வேலை காட்ட ஆரம்பிக்கும். அதாவது இப்போ வக்ர நிவர்த்தியான பிறகுதான் அவரோட சுயரூபத்தையே காட்டுவார் அந்த சனி பகவான். அந்த சனி வந்து என்னென்ன தசை நடக்குதோ அதுக்கு உண்டான பலன்களை இந்த வக்ர நிவர்த்திக்கு பிறகுதான் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ கூட பெருசா தெரியாது, பெருசா ஏதோ ஒன்று போற மாதிரி தெரியும். உடல்நல தொந்தரவு, அப்படியே சின்ன சின்ன மன அழுத்தங்கள், உங்களுக்கா ஏதோ ஒரு முன்னத்துக்கும் இப்போத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மனசு ரீதியாக தெரியும் இல்லையா உங்களுக்கு, முன்ன எப்படி இருந்தோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், இப்போ ஒரு வருஷத்துக்கு பின்னாடி இப்போ எப்படி இருக்கிறோம், இந்த வருஷத்துல எப்படி இருக்கிறோம், அந்த சனி பயிற்சிக்கு பிறகு எப்படி இருக்கிறோம். ஒரு சில பேருக்கு வந்து வேலை பாதிப்பு கொடுத்துருக்கலாம், ஒரு சில பேருக்கு வந்து வேலையை கிடைச்சிருக்கலாம். அதாவது வேலை கிடைக்கிறதுக்கும் வேலை போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வேலை கிடைக்குது அப்படின்னா இந்த அஷ்டம சனி ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், இப்போ வந்து அந்த ராசிக்கு வந்து 4 அப்படிங்கிறது செவ்வாய். இப்போ ஆட்சியில் இருந்தாலும் சரி, அவர் உச்சத்துல இருந்தாலும் சரி, உங்க சுய ஜாதகத்துல இல்லை சுபகரக சேர்க்கை, சுபகரக பார்வையில் இருந்தாலும் சரி, நீங்க வேற லக்னமா இருந்து அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் எந்த கிரகமா இருந்தாலும் சரி, அது வந்து சனிக்கு பகை கிரகமா இருந்தா கூட அது சுபத்துவமாக இருந்தால் வேலையில பிரச்சனை வராது. அதே மாதிரி தொழிலில் இருக்கிறீங்க, தொழிலையும் பிரச்சனை வராது. உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டே இருக்கும், வருமானம்லாம் வந்துட்டே இருக்கும். மற்றவங்கலாம் எல்லாமே கஷ்டப்படுறாங்க, அஷ்டம சனி அது இதுன்ட்டு நிறைய யூடியூப்லாம் போட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க, நெகட்டிவான பலன் சொல்லிட்டு இருக்காங்க, உஷாரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் நம்ம மட்டும் நல்லா இருக்கேன் அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைக்கலாம். அவங்களுக்கு எப்படி இருக்குனாக்கா 4ஆம் இடம் நல்லா இருக்கும், 10ஆம் இடம் நல்லா இருக்கும், சுபத்துவமா இருக்கும், அவ்வளவுதான். அசைக்க முடியாத அளவுல இருப்பாங்க அவங்க. அசைக்க முடியாத ஒரு கிரகம் இருந்துச்சுனாக்கா அந்த சனி பகவான் எதுவுமே பண்ணாது டோட்டலாவே வேலையும். ஏன்னா
உங்களுக்கு கர்ம அடிப்படையில வேலையும் தொழிலும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஜாதக ரீதியா இருக்கு அப்படின்னாக்கா அந்த பலன்களை அப்படியே கொடுத்துரும். டோட்டலா அதுல கை வைக்காது. ஆனா திருமண வாழ்க்கையில கை வச்சிரும். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது 21ல இருந்து 31க்குள்ள சந்திர தசை நடக்குதுன்னு வச்சுங்களேன். இப்ப சந்திர தசைனாக்கா இப்போ பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி வரலாம். 15 வருடம் தசா புத்தி இருப்புகள் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டா கூட 15 + 1 6 22, 22ல இருந்து 32 வரைக்கும் சந்திர தசை நடப்புல வரும். அது மாதிரி அதாவது சுக்கிர தசை 10 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கும் 15 வருடங்கள் தசா புத்தி இருப்பு இருக்கிறவங்களுக்கும் இப்போ 31 வரைக்கும் வந்துடும் அவங்களுக்கு இந்த சந்திர தசை. இப்போ திருமணத்துக்கு உண்டான காலம் அப்படின்னாக்கா சந்திர பகவான் தசையில திருமணம் அப்படிங்கிறது கைக்கூடி வராது, ரொம்ப ரேர் தான். கிட்டத்தட்ட சந்திரனே வந்து இது வந்து பொதுவாகவே 31ல இருந்து 41 வரைக்கும் கூட எடுத்துங்க. தொழில், வேலை வாய்ப்பு எல்லாத்துக்கும் பொதுவாக வந்துடும். திருமணம் மட்டும் ஒரு 31 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணம் எப்படி கூடி வரன்றது மட்டும் நான் சொல்றேன். மற்றபடி தொழில், வேலை வாய்ப்பு எல்லாமே டோட்டலா ஃபர்ஸ்ட்ல இருந்து சொன்ன மாதிரி 25 26 வயசுக்கு மேல 41 வயசு வரைக்கும் நீங்க தொழில இருக்கிறீங்களா, தொழில் இப்படிதான் இருக்கும். வேலையில இருக்கிறீங்களா, வேலை இப்படிதான் இருக்கும். எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஆனா திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இந்த சந்திர தசையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க வந்து அஷ்டம சனியில திருமணம் பண்ணாம தள்ளி போறது நல்லது. ஒரு சில பேருக்கு வந்து லவ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு லவ்ல பிரச்சனை வரும். பிரச்சனை வந்து அது பிரியக்கூடிய சூழ்நிலைகள் இந்த அஷ்டம சனியில வரும். ஆல்ரெடி லவ் இருந்துச்சுன்னா பிரியும், இல்லைன்ற பட்சத்துல இதுல ஒரு சில பேருக்கு வந்து லவ் கனெக்ட் ஆகலாம். ஏன்னா திருமணம் அப்படிங்கிறது கூடி வராது. ஒரு சில பேருக்கு லவ் கனெக்ட் ஆகலாம். அதுலேயே வந்து ப்ராப்ளத்தை நிறைய கொடுக்கும். சந்திர தசையில மன அழுத்தத்தை கொடுக்கும், தேவையில்லாத நபரோட கான்டாக்ட் கொடுக்கும், கெட்ட பழக்க வழக்கங்களை கொடுக்கும். இந்த அதாவது அவயோக தசை, கன்ஃபார்மா அவயோக தசையில நிறைய பேர் இருப்பாங்க. அஷ்டம சனியில எப்படி பார்த்தாலும் இந்த வயது காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும். இதெல்லாம் தவிர்த்து நீங்க வேலையிலையும் தொழிலையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா உண்டு. அதுல வந்து எதுலையுமே கை வைக்காது சனி பகவான். மற்றபடி உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இப்போதைக்கு கூடி வராது. உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு குரு பகவான் நல்லா இருந்தா, அதாவது நல்ல ஒரு ஆட்சி உச்சம் அப்படி இல்லைனாக்கா அதுக்கு உண்டான வலுவா இருந்துச்சுனாக்கா உங்க சுய ஜாதகத்துல இப்ப திருமணம் கூடி வரலாம். அது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்க பண்ற மாதிரி இருக்கும். இப்ப தொழில இருக்கிறீங்க, தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேருக்கு வந்து சந்திர பகவான் தசை அப்படிங்கிறது 10 வருடத்துல இருக்கு இல்லையா, முதல் 5 வருடம் பின்னாடி 5 வருடம் அப்படிதான் பலன்களை கொடுக்கும். முதல் 5 வருடம் அப்படிங்கிறது சந்திர தசை சந்திர புத்தியில ஆரம்பிச்சு இப்ப சனி புத்தி வரைக்கும் முதல் 5 வருடம், சனி புத்திக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடிய சூரிய புத்தி வரைக்கும் ஒரு 5 வருடம், கிட்டத்தட்ட அந்த முதல் 5 வருடம் பின்னாடி 5 வருடம். முன்னாடி 5 வருஷத்துல இருந்தீங்கன்னாக்கா நிறைய பாதிப்புகள் கொடுக்கும். ஏன்னா சந்திர தசை சந்திர புத்தி, அதன் பிறகு செவ்வாய் புத்தி, இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு ஆகாத புத்தி. ராகுவும் வந்து அந்த அந்த கட்டத்துல தான் உட்காரும், அதாவது உங்களுக்கு ஆகாத இடத்துல தான் இருக்கும் ராகுவும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா குரு அது மாதிரி தான் உட்காரும். கிட்டத்தட்ட சனி புத்திக்கு அப்புறம் பின்னாடி இருக்கக்கூடிய 5 வருடத்துல இருந்தீங்கன்னாக்கா இப்ப சனி புத்தி, புதன் புத்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கேது புத்தி எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு நட்பு கிரக புத்திகள் இருந்தாலும் அதுல வந்து பெருசா அவங்களுக்கு கை வைக்காது பின்னாடி வரக்கூடிய 5 வருடத்துல. எப்படி பார்த்தாலும் இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது சனி புத்திக்கு பிறகு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. சனி புத்திக்கு முன்னாடி இருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் இதுல இந்த 10 வருடத்துல. ஏன்னா இந்த தசை அப்படிங்கிறது பெரும்பாலும் வந்து தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்கும், மன உளைச்சல்களை கொடுக்கும், கடன் பிரச்சனை கொடுக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இந்த நட்சத்திராதிபதி, அதாவது 3 நட்சத்திராதிபதியில உத்தர நட்சத்திரம் விட்டுங்க, அது 15 வயசுக்குள்ளே இந்த சந்திர தசைங்கிறது போயிடும். இந்த நட்சத்திராதிபதி அதாவது பூர நட்சத்திராதிபதி சுக்கிரனும் கேது, அதாவது மக நட்சத்திர அதிபதி வந்து கேது, இந்த 2 நட்சத்திராதிபதி இருக்கு இல்லையா, 6ஆம் இடத்தோட கேது 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலோ இல்ல வந்து சுக்கிரன் 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டாலோ இப்ப மக நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டால் கடன் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் உங்க ஜாதகத்தை நீங்க செக் பண்ணீங்க, 6ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா தொழிலை கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, கடன் அதிகமாக வாங்காம பண்ணுங்க, இன்னொருத்தரை நம்பி பணம் கொடுக்கறது இல்ல முதலீடு பண்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல. நன்றி.